வான்கோழி சில்லி கிரேவி மசாலா போடுறதுக்கு உள்ளே இறக்கிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறோம். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். தனி மிளகாய் தூள் அது வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சிக்கன் மசாலா அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேண்ணே. வினிகரும் சேர்த்துக்கிறேண்ணே. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா அளவுலாம் சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வான்கோழி தக்கன்னு கொட்டிக்குதா? ஏன்னா வான்கோழி நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். 100 ml ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் ஊற்றியாச்சு 100 ml. அது கூட வந்து ஆனியன் சேர்த்துக்கிறோம். மிதமான வதம் வந்தவொடனே அடுத்து வந்து குடமிளகா சேர்த்துக்கிறோம். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு. வான்கோழி வெடைக்கோழி சேர்த்துக்கிறேண்ணா. சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேண்ணா. டம்பாட்டாவா? கிரீன் சில்லி சாஸ் போடுப்பா. மல்லி கருவேப்பிலை பெப்பர் தூள்ண்ணா. அப்படியே லைட்டாக அப்படியே போடணுண்ணா. அப்படியே நல்லா காரத்துக்கு பவரை ஏற்றுறீங்களோ? ஆமாம், மெருகு ஏற்றுறேன்டா. முடிஞ்சுண்ணா சிறப்பாக எடுத்துட்டீங்க. அமிர்த மாதிரி இது அப்படியே